மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ணுறப்போ 50%க்கு மேலே நம்ம மிஸ்டேக் பண்ணுற சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? இல்லை ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களா? இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் சமைக்கிறீங்களா? நீங்கள் பண்ணுற வேலையில் 50%க்கு மேலே நீங்கள் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்டடி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி 40% டவுன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம மல்டி டாஸ்கிங் பண்றப்போ, ஏதாவது ஒரு தடங்கல் ஏற்பட்டாலோ, இல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டாலோ, மறுபடியும் ஃபோக்கஸ் வர்றதுக்கு 15 டூ 20 மினிட்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படின்னா, ஒரு நெறைய ஜங்க் ஃபுட் அத நம்ம சாப்பிடுறோம். ஆனா நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா 0. அதே மாரி தான் நம்ம நெறைய வேலைகள பார்க்குறோம். பட் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மி அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் மல்டி டாஸ்கிங் பண்றதுனா ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு டாஸ்க்லேருந்து இன்னொரு டாஸ்க் மூவ் ஆகுறப்போ, நம்முடைய பிரெயின் ஒரு கான்டெக்ஸ்ட்லேருந்து இன்னொரு கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஆகுதுன்னு சொன்னேன். கரெக்ட்டா? அந்த கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் நடக்கிறப்போ, நம்ம பிரெயின்ல டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கிறதா சொல்றாங்க. இப்ப நார்மலா சாக்லேட் சாப்பிடுறப்போ நமக்கு எப்படி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் கிடைக்குதோ, அதே மாதிரி ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க் போறப்போ, கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் பிரெயின்ல நடக்கிறப்போ, அந்த டோபமைன் கிரியேட் ஆகுறதுனால நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த சோசியல் மீடியா டெவலப் பண்ணவங்க அத யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ரீல்ஸா நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறோம். ஒவ்வொரு ஃபோட்டோவா, ஒவ்வொரு ஃபீடா நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். அப்படி மாறுறப்போ கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு நீங்க பாலிடிக்ஸ் பத்தி பார்க்குறீங்க, ஸ்விட்ச் பண்றீங்க. சினிமா பத்தி வருது, ஸ்விட்ச் பண்றீங்க. கிரிக்கெட் பத்தி வருது. ஸோ அதனால தான் நம்ம போரே அடிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா நம்ம என்ன பண்றோம்னா, ரீல்ஸ் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் நடக்கிறதுனால நம்ம பிரெயின்ல ஒரு ப்ளஷர் கிரியேட் ஆகுது. ஒரு ஒரு சிற்றின்பம் கிரியேட் ஆகுது. ஸோ இது எதனாலனா, அந்த பிரெயின்ல சுரக்கிற அந்த டோபமைனால தான் ஒவ்வொரு டைமும் நம்ம கான்டாக்ட் ஸ்விட்ச் பண்றப்போ. ஸோ நம்ம நெறைய வேலைய நம்ம ஒரே டயத்துல பார்க்குறது, நம்ம மல்டி டாஸ்கிங் பண்றது, நம்ம பிரெயினுக்கு சீக்கிரமா டயர்டு கொண்டு வருமே தவிர, நம்முடைய வேலைகள சீக்கிரமா முடிக்க உதவாது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகே, நம்ம எல்லாரும் மல்டி டாஸ்கிங் பண்றோம். நம்முடைய ஃபோக்கஸ் கம்மியாயிருச்சு. அத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. எப்படி அந்த ஃபோக்கஸ ரீகெயின் பண்றது? அதுக்கு நம்ம பொமோடோரோ டெக்னிக் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்க 9 டூ 5 டெய்லி நீங்க வொர்க் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க? என்ன டாஸ்க் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு 25 மினிட்ஸ் 25 நிமிஷம் ஃபோக்கஸா அந்த வேலைய பண்ணுங்க. அந்த 25 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஷார்ட் பிரேக் எடுங்க. ஏதாவது ஃபோன் பாருங்க. இல்ல ஒரு ஏதாவது வாக் போங்க. இல்ல ஏதாவது டீ ஏதாவது குடிங்க. ஸோ இதே ஒரு 4 டைம்ஸ் நீங்க பண்ணுங்க. 4 டைம்ஸ் பண்ணி முடிச்சுட்டு 15 டூ 30 மினிட்ஸ் ஒரு லாங் பிரேக் எடுங்க. ஸோ இத தான் பொமோடோரோ டெக்னிக்ன்னு சொல்றாங்க. ஸோ ஒரே ஒர்க்கில் ஃபோக்கஸாக நல்ல டீப்பாக ஒர்க் பண்ணுறப்ப தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமே தவிர, பல வேலைகளை ஒரே நேரத்தில் பண்ணுறப்போ சக்ஸஸ் கிடைக்காது. நம்ம அட்டென்ஷன் தான் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ஒரு டேலண்ட் கிடையாது. அது ஒரு ட்ராப், அது ஒரு வலை. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்போ, அது உங்களுடைய ஃபோக்கஸை சைலண்டாக கொல்லுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.